Hello students, welcome to Ashwin's online lecture. இன்னைக்கு நாம இன்ஜினியரிங் டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் டூல்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக இன்ட்ரடக்ஷன் டு இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்னு ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அண்ட் ஆல்சோ ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஜினியரிங் டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டிராயிங் டூல்ஸ். Engineering drawing instruments. Engineering drawing instruments na enna? So engineering drawing instruments are the resources which helps to draw an engineering component, and these are also known as drawing tools. Okay, there are many drawing tools. There are many engineering drawing tools, but only few are the mandatory tools, and only few are the mandatory tools. When I say mandatory tools, what it means is without these tools we cannot draw an engineering drawing. Okay, these tools are the essential ones. So as a student you have to have these mandatory tools. The mandatory tools have been listed in this particular video. To start off with, the first important drawing tool is the drawing sheet. The drawing sheet la dhaan neenga varaya poringa. Without a drawing sheet we cannot draw an engineering drawing. The drawing sheet is very very important. The drawing sheet la nariya sizes irukku. Various sizes are available in the market, but நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஒன் பர்டிகுலர் சைஸ் ஆஃப் ஷீட்டை மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிராயிங் டூல் இஸ் தி ஜியாமெட்ரி பாக்ஸ். ஓகே, தி ஜியாமெட்ரி பாக்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இட் இஸ் ரெடிலி அவைலபிள் இன் தி ஸ்டேஷனரி ஷாப். A geometry box kulla we will be having one compass, or a divider, or a protractor, rendu set square, or pencil, eraser and sharpener irukum, and also one ruler irukum. Do not call it as scale, kindly call it as ruler. Okay, you will be having one 15 centimeter ruler in the geometry box. In market there are many geometry boxes available. Kindly purchase the one which is the best. Okay, the next important drawing tool is the ruler. Already geometry box kulla there will be one 15 centimeter ruler, so kindly purchase another ruler which is of 30 centimeter long size ruler. Okay, the next important drawing tool is the pencil. இது எல்லாமே இருக்கு. வெச்சி வரையறதுக்கு டிராயிங் ஷீட் இருக்கு, ஜியாமெட்ரி பாக்ஸ், காம்பஸ் எல்லாமே இருக்கு, ரூலர் இருக்கு. எப்படி வரைய போறோம், எதை வச்சு வரைய போறோம், that is important, right? So pencils are very very important for an engineering drawing subject. In engineering drawing subject we should not be using pen, we should be using only the pencil. Pencil is very very important. இந்த பென்சில்லே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிரேட் ஆஃப் பென்சில்ஸ் இருக்கு. HB, 2H, H அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரேட் ஆஃப் பென்சில்ஸ் இருக்கு. எதுக்கு இத்தனை கிரேட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு டயக்ராம் நீங்க வரையறீங்க, ஒரு டிராயிங், டெக்னிக்கல் டிராயிங் வந்து நீங்க வரையறீங்க.
அந்த டிராயிங்ல நிறைய பார்ட்ஸ் இருக்கும் சரிங்களா. அதுல நீங்க சில பார்ட்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணணும்னு விரும்புவீங்க. அந்த ஹைலைட் பண்ணக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா போல்டா இருக்கணும், நல்லா லைன் வந்து ஹார்டாவும் இருக்கணும், போல்டாவும் இருக்கணும். அப்படின்னா நீங்க ஹெச்பி பென்சிலுக்கு போகணும். ஓகேங்களா. இல்ல சார் எனக்கு போல்டு வேண்டாம், ஆனா நல்லா ஹார்டா வேணும்னா யூ ஹாவ் டு கோ வித் 2H. எனக்கு கொஞ்சம் மெலிசா இருந்தா போதும், லைனு எனக்கு போல்டாவும் இருக்க வேண்டாம், ஹார்டாவும் இருக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் கோ வித் H கிரேட் ஆஃப் பென்சில். இதை தவிர I would also recommend one type of pencil that is known as the micro tip pencil. சரிங்களா. the micro tip pencil is nothing but the normal pen pencil னு சொல்லுவாங்க. லெட் உள்ள போட்டு எழுதுவீங்கல்ல, அந்த பென்சிலும் வாங்கிக்கோங்க. 0.7 mm ஒன்று இருக்கும், 0.5 mm ஒன்று இருக்கும். அந்த ரெண்டு பென்சிலும் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் டூல், இட் இஸ் தி இன்ஜினியரிங் டிராயிங் டெம்ப்ளேட். நீங்க ஸ்கூல் படிக்கும்போது இந்த ப்ரோ சர்க்கிள் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பீங்க. ப்ரோ சர்க்கிள்னா என்னதுன்னா, it will have a lot of circles in it, right, of various diameters. அதே மாதிரி இந்த டெம்ப்ளேட்ல என்னன்னா சர்க்கிள் மட்டும் இருக்காது, சர்க்கிளோட நிறைய அதர் ஷேப்ஸ் will also be there, right. You will be having an hexagon, you will be having a pentagon, you will be having a square, you will be having a triangle, and also circle default இருக்கும் of various sizes. ஸோ இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா வரைஞ்சிடலாம். எல்லாமே ப்ரீ டிஃபைன்டு ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ்ல இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அந்த சைஸை எடுத்து நீங்க உங்க பேப்பர்ல வரைஞ்சிடலாம். திஸ் இஸ் சிமிலர் டு தட் ஆஃப் உங்களுடைய போன்ல வந்து ப்ரீ டிஃபைன்டு மெசேஜஸ் இருக்கும் தெரியுமா. கால் வரும்போது காலை வந்து நீங்க ரிஜெக்ட் பண்ணணும்னா ஒரு ப்ரீ டிஃபைன்டு மெசேஜோட ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏற்கனவே ப்ரீ டிஃபைன்டா இருக்கிறதுக்கு பேரு டெம்ப்ளேட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க ப்ரீ டிஃபைன்டு ஷேப்ஸை வச்சு நம்ம டிரா பண்ணும்போது அந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேரு இன்ஜினியரிங் டிராயிங் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், மினி டிராஃப்டர். இந்த மினி டிராஃப்டர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுக்கிட்டு யூ கேன் டிரா parallel and perpendicular lines at any desired angle with more comfort. Okay, you can draw parallel and perpendicular lines at any desired angle. The mini drafter there will be two rulers. Okay, one is known as the horizontal ruler and the other one is known as the vertical ruler. இந்த ரெண்டு ரூலரும் ஜாயின் ஆகிற இடத்துல you will be having a protractor. அந்த ப்ரொட்ராக்டரை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ரெண்டு ரூலரையும் எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிள் வச்சுக்கிட்டு நம்ம லைன்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் தி ஓவரால் overview of the drawing instruments and tools. Now ஒன்னொன்னையும் பத்தி நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி we have seen about geometry box பத்தி சொல்லிட்டேன், ரூலரை பத்தி சொல்லிட்டேன், பென்சில்ஸை பத்தி சொல்லிட்டேன். ஸோ ரிமைனிங் we have drawing sheets, template and மினி டிராஃப்டர் பத்தி இன்டெப்தா உங்களுக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போ drawing sheets பார்த்தீங்கன்னா there are various sizes of drawing sheets. Okay, there are various sizes of drawing sheets starting from A0, A1, A2, A3, A4 and A5. Right? In the available sheetsல வந்து பாத்தீங்கன்னா we will be using A3 size for our engineering drawing. Okay, நீங்க நல்ல ஒரு பாயிண்ட நோட் பண்ணீங்கன்னா அந்த நம்பர் நெக்ஸ்ட் டு தி லெட்டர் A இன்க்ரீஸ் ஆக ஷீட்டோடைய சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. நல்லா பாருங்க, நம்பர் நெக்ஸ்ட் டு தி லெட்டர் A as it increases the size of the sheet decreases. The largest size எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா
A0 சரிங்களா. A0 சைஸ் தான் வந்து பெரிய ஷீட். இந்த நம்பர் A0 இப்போ A1 போகும்போது ஷீட்டோட சைஸ் வந்து கம்மியாகும், A2 போகும்போது ஷீட்டோட சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷீட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் A3 ஷீட் சரிங்களா. இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 297 mm into 420 mm. ஸோ நீங்க கடையில போயிட்டு ஒரு ஸ்டேஷனரி ஷாப்ல போயிட்டு நீங்க வந்து இஃப் யூ வாண்ட் டு பர்ச்சேஸ்னா யூ கெட் இட் ஆஸ் அ A3 டிராயிங் நோட்டா வாங்கிக்கோங்க, இண்டிவிஜுவல் ஷீட்டா வாங்காதீங்க. இன்ஸ்டெட் வாட் யூ டூ இஸ் யூ பர்ச்சேஸ் அ டிராயிங் நோட் which is of A3 size. Okay, so this is all about drawing sheets. Moving on to the drawing template. நான் ஏற்கனவே சொன்னேன் டிராயிங் டெம்ப்ளேட் என்னன்னா ப்ரீ டிஃபைன்டு ஷேப்ஸ் இருக்கும் சரிங்களா. ப்ரீ டிஃபைன்டு ஷேப்ஸ் இருக்கும் ஆஃப் வேரியஸ் சைசஸ் சரிங்களா. நாட் ஒன்லி சர்க்கிள், யூ வில் ஆல்சோ பி ஹேவிங் ஒரு ஃப்ரஸ்டம் ஷேப் இருக்கும், ஒரு ஹெக்ஸகன் வரையலாம், ஒரு பென்டகன், ஒரு ஸ்கொயர், ஒரு ட்ரையாங்கிள் கூட இந்த பர்டிகுலர் டூலை வச்சுக்கிட்டு வரையும் போது நீங்க ஈஸியா மோர் கம்ஃபர்ட்டோட நீங்க வந்து டயக்ராம்ஸை வரையலாம் புரியுதுங்களா. டிராயிங்கை வந்து ஈஸியா வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். இதுவும் மார்க்கெட்ல ரெடிலி அவைலபிள், ஸ்டேஷனரி ஷாப்ல இருக்கும். இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோட நீங்க யூஸ் பண்ணணும், ஏன்னா இது ஈஸியா உடஞ்சிடும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது பத்திரமா யூஸ் பண்ணணும். அண்ட் டேபிளை வச்சு இந்த டெம்ப்ளேட்டை தேய்க்கக்கூடாது, தேய்ச்சிங்கன்னா ஸ்க்ராச்சஸ் விடும். இதில் நிறைய மார்க்கிங்ஸ் இருக்கும், நம்பர் மார்க்கிங்ஸ்லாம் இந்த டெம்ப்ளேட்டில் இருக்கும். நீங்கள் டேபிளை வச்சு சும்மா இழுத்து பிடிச்சி ஸ்க்ராச் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா அந்த மார்க்கிங்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அப்போ நம்மளுக்கு தேவையான டயக்ராம் கரெக்டாக வரைய முடியாது. ஸோ ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். அண்ட் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு நோட் புக்குக்குள்ள பத்திரமா எடுத்து வைங்க. நீங்க சும்மா வந்து அப்படியே வச்சுட்டீங்கன்னா அதுக்கு மேல எதனா ஒரு வெயிட்டை வச்சீங்கன்னா, அந்த டெம்ப்ளேட்டுக்கு மேல எதனா ஒரு வெயிட்டை வச்சீங்கன்னா என்ன ஆகும்னா டெம்ப்ளேட்டு சீக்கிரமா உடஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க இன்னொரு டெம்ப்ளேட்டை போயிட்டு காசு கொடுத்து வாங்கணும், which is of no use. So what I would recommend is after you use the template, once you complete the template process, you keep the template inside the புக், எனி நோட் புக் ஃபார் தட் மேட்டர். நல்ல ஒரு ஹார்ட் நோட் புக்குள்ள, ஹார்ட் பவுண்ட் நோட் புக்குள்ள இந்த டெம்ப்ளேட்டை பத்திரமா வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ லாஸ்ட் டூல் இஸ் தி மினி டிராஃப்டர் சரிங்களா. த லாஸ்ட் டூல் இஸ் தி மினி டிராஃப்டர். ஸோ உங்களுக்கு இந்த மினி டிராஃப்டரோட செட்டப் வந்து உங்களுக்கு இந்த டயக்ராம்ல காட்டி இருக்குது. ஸோ இந்த கார்னர்ல இருக்கக்கூடிய இந்த டார்க் ஷேட் இருக்கக்கூடிய டூலுக்கு பேரு டிராயிங் போர்டு. இந்த டிராயிங் போர்டு வாங்க வேண்டாம் சரிங்களா, ஏன்னா உங்க வீட்டில் இதை வச்சு அகாமடேட் பண்ண முடியாது. இது எல்லா காலேஜ்லயும் டிராயிங் லேப்னு தனியாக உண்டு, அந்த டிராயிங் லேப்ல கண்டிப்பா இந்த டிராயிங் போர்டு இருக்கும். ஸோ நீங்க யாரும் இந்த டிராயிங் போர்டை வாங்க வேண்டாம். ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ அன் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் வாட் திஸ் பர்டிகுலர் டிராயிங் போர்டு இஸ் அபவுட். ஓகே, இந்த டிராயிங் போர்டை யாரும் வாங்க வேண்டாம், ஆனால் பார்த்துக்கோங்க சரிங்களா. இந்த மினி டிராஃப்டர் என்னதுன்னா இந்த டோட்டல் இந்த ஏரியா பாருங்க, நான் மார்க் பண்ற ஏரியா பாருங்க, இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள், இதுதான் மெயினா மினி டிராஃப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுமே, இந்த மினி டிராஃப்டர் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் மெட்டல், ரைட், குட் குவாலிட்டி மெட்டலால பண்ணியிருப்பாங்க, நல்லா ரிஜிடா இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளுமே வந்து, இந்த ரெண்டு ஆங்கிள் மெட்டலும் வந்து will act as a holder, okay, and it holds the vertical ruler as well as the horizontal ruler. இந்த vertical இருக்கிறதுக்கு பேரு vertical ruler,
vertical ruler and இதுக்கு பேரு horizontal ruler. சரிங்களா? இந்த ரெண்டு ரூலரையும் டைட்டா ஹோல்ட் பண்றதுக்கு இந்த மெட்டல் டிராஃப்டர் வந்து will be very very useful. ஓகே, இந்த ரெண்டு ரூலரும் ஜாயின் ஆகிற இடத்துல you will be having a protractor. ஓகே, அந்த ப்ரொட்ராக்டருக்கு மேல ஒரு லாக்கிங் நாப் ஒன்று இருக்கும். சரிங்களா? எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிள் ஹாரிசான்டல் ரூலரையும் வெர்டிக்கல் ரூலரையும் வச்சுட்டு இந்த லாக்கிங் நாபை டைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆங்கிள் உங்களுக்கு இந்த ரெண்டு ரூலரும் செட் ஆயிடும். ஸோ அந்த டிசைர்ட் ஆங்கிள் நீங்க லைன்ஸை வரைஞ்சிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 45 டிகிரியில் வந்து எனக்கு வந்து பேரலல் லைன் வரையணும், ரெண்டு பேரலல் லைன் நான் வரையணும், நீங்கள் உங்களுக்கு ஒரு டார்கெட் இருந்ததுன்னா இந்த ப்ரொட்ராக்டரை 45 டிகிரிஸுக்கு செட் பண்ணி இந்த ஹாரிசான்டல் ரூலர் அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா the entire setup will change. And once 45 degrees மார்க் பண்ணி செட் பண்ணிட்டு இந்த லாக்கிங் நாபை வந்து நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா you can draw the 45 degree parallel line. With the mini drafter, you can easily draw the diagrams at a very very faster rate. நீங்க சீக்கிரமா வரைஞ்சிடலாம். டைம் கன்சப்ஷன் வந்து இன்னும் சுலபமா முடியும். ரூலரை யூஸ் பண்றதை விட, நார்மல் ரூலரை யூஸ் பண்றதை விட, ஒரு 15 சென்டிமீட்டர் ரூலரும் ஒரு 30 சென்டிமீட்டர் ரூலரை யூஸ் பண்றதை விட இந்த மினி டிராஃப்டரை வச்சுக்கிட்டு நீங்க வரைஞ்சீங்கன்னா ரொம்ப சுலபமா டயக்ராம சீக்கிரமா வரைஞ்சி முடிச்சிடலாம். ஓகேங்களா? எப்பவுமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஒரு டிராயிங் ஷீட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 சைட்ஸ் இருக்கும். சரிங்களா? இந்த 4 சைட்ல லெஃப்ட் இருக்கும், ரைட்டு, டாப்பு, பாட்டம். நான் லெஃப்ட் ரைட் எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எப்பவுமே லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லும் போது அது உங்களுடைய லெஃப்ட் உங்களுடைய ரைட்டு தான். பேப்பரோட ரைட் பேப்பரோட லெஃப்ட் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ லெஃப்ட்ன்னு நான் சொன்னேன்னா அது உங்களுடைய லெஃப்ட். நீங்க பேப்பரை பார்க்கும்போது உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. நான் லெஃப்ட் மார்ஜின் நான் சொல்றேன். அப்பனா என்ன அர்த்தம்? நீங்க டிராயிங் ஷீட்டை பார்க்கும்போது உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு. சரிங்களா? எப்பவுமே இந்த 4 சைடுமே வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட், ரைட், டாப் அண்ட் பாட்டம் நீங்க வந்து மார்ஜின்ஸ் வரையணும் டிராயிங் ஷீட்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா டாப் மார்ஜின், ரைட் மார்ஜின் அண்ட் பாட்டம் மார்ஜின் should be 1 centimeter. ஓகே, அண்ட் the left margin மட்டும் it should be 2 centimeters. எதுக்குன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் மார்ஜின்ல தான் நம்ம கொஸ்டின் நம்பர் எழுதுவோம், பஞ்சிங் பண்ணணும்னா பஞ்சிங் பண்ணணும். ஸோ ஸ்பேஸ் கொஞ்சம் ஆடிகுவேட்டா இருந்ததுன்னா நம்மளுக்கு கிளியரா இருக்கும். புரியுதுங்களா? அதனால தான் நான் சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. the top margin, the right margin and the bottom margin should be 1 centimeter and the left margin should be 2 centimeter. ஓகேங்களா? எப்பவுமே எல்லா டிராயிங் ஷீட்லயும் நீங்க இந்த மார்ஜின் போடணும். நீங்க மார்ஜின் போடாம டிராயிங் பண்ணவே கூடாது, இன்ஜினியரிங் டிராயிங் பண்ணவே கூடாது. இப்ப நான் சொன்ன அளவை வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் சொல்றேன், டாப் மார்ஜின், ரைட் மார்ஜின் அண்ட் யுவர் லெஃப்ட் டாப் மார்ஜின், ரைட் மார்ஜின் அண்ட் பாட்டம் மார்ஜின் should be 1 centimeter and your left margin should be 2 centimeters. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்க மார்ஜினை வரையணும். எல்லா டிராயிங் ஷீட்லையும் நீங்க டிராயிங் நோட் நீங்க வாங்கினா கூட எல்லா டிராயிங் நோட்லையும் you should be having the margins. புரியுதுங்களா? You should be having the margin. So kindly make a note of it. Okay, so this is all about the drawing instruments and the drawing tools, and these are very very important. Okay, இது இல்லாம இந்த டூல்ஸ் இல்லாம நம்ம இன்ஜினியரிங் டிராயிங் வரையறது is going to be very very difficult. Okay, so all the students in the first year of engineering are requested to purchase these mandatory tools.
நான் இன்னொரு வீடியோவில் இந்த மினி டிராஃப்டர் எப்படி செட் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரியுதுங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் joining this session and watching the video.